வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். நீங்கள் எல்லாருமே சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க. அந்த சர்க்கார் படத்தை ரியல் லைஃப்பில் நடத்தி காட்டுறவன் தான் இப்போதைக்கு இருக்கிறது எலான் மஸ்க். என்னடா திடீர்னு எலான் மஸ்க் இதில் இழுக்குதுன்னு கேட்குறீங்களா? எஸ், எலான் மஸ்க்கு நியூவாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போதாது அமெரிக்காவில். என்னடா எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும் நல்லா தானே இருந்தாங்க. ஆமாம், நல்லா தான் இருந்தாங்க. பட் ட்ரம்ப் தெரிவித்த உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு பில்லை நான் பாஸ் பண்ண போதேன், த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற ஒரு பில்லை பாஸ் பண்ண போதேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கேட்ட எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்கா, இந்த பில்லை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. ஏழை இன்னும் ஏழை ஆகும், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகும். இந்த பில் வந்துச்சு, இந்த பில் பாஸ் ஆன அடுத்த நாள் நான் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னா, பில்லு பாஸ் பண்ணிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, நியூ அமெரிக்கன் பார்ட்டின்ட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. எலான் மஸ்க்கை வெளியே நான் துரத்தி அனுப்பிடுவேன், இந்த யுஎஸ்ஏ விட்டு நான் உன்னை வெளி ஊருக்கு அனுப்பிடுவேன், நீ இந்த ஊருக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கட்சி ஆரம்பிச்சியே தீருவேன்ட்டு ஒத்த காலில் நின்று எலான் மஸ்க்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பயங்கர ஃபைட்டு நடக்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்த ஒருத்தங்க இப்போ ஃபைட்டை ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சர்க்கார் படத்தில் என்ன நினச்சோ அதே போல் பாதிக்கு பாதி இல்லை முக்கால்வாசி அதே தான். ஒரு பயங்கரமான பிஸ்னஸ்மேன் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரோட திங்கிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்த எலெக்ஷனில் போட்டிடுவாரா இல்லை நடுவில் எலெக்ஷன் எதுனா கொண்டு வந்துருவாரா? ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க. இதே போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.